இன்று நடைபெற்ற ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி அணியல் மேட்சால் புள்ளிப்பட்டியலில் ஏற்பட்ட பயங்கர ட்விஸ்ட். ஆடாமலேயே புள்ளிப்பட்டியலில் திடீரென மேலே ஏறிய சிஎஸ்கே, அதிர்ச்சியில் உறைந்த ஆர்ஆர் அணி. அதாவது இன்று இரவு நடைபெற்ற ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச டெல்லி அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. மேலும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ ஆர்சிபி அணியோட ஹோம் கிரவுண்டில். ஸோ அந்த அட்வான்டேஜோட பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியோ செமையான சம்பவத்தையும் செஞ்சு விட்டாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஆர்சிபி அணியை மிகப்பெரிய சம்பவத்தை செய்ய வச்சதே இந்த டெல்லி அணி தாங்க. ஏன்னா இந்த போட்டியில் டெல்லி அணி ஃபீல்டர்கள் மட்டும் கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணியிருந்தாலோ, கைக்கு வந்த கேட்சையெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக ஆர்சிபி அணி 100 ரன்களை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் டெல்லி அணி தவற விட்ட கேட்சுகளாலும் டெல்லி அணியோட ஒஸ்டான ஃபீல்டிங்காலும் ஆர்சிபி அணியோ 20 ஓவர்கள் முடிவில் 187 ரன்கள் வரை எடுத்துட்டாங்க. ஆமாங்க, ஆர்சிபி அணி பேட்ஸ்மேன்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட ஆர்சிபி பேட்ஸ்மேன்களுக்கு இன்றைக்கி சுக்கிரன் உச்சத்தில் இருந்தாப்படி. ஏன்னா ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் கொடுத்த கேட்சையெல்லாம் டெல்லி அணி ஃபீல்டர்கள் வேணுக்கும்னே தவற விட்ட மாதிரி தாங்க இன்றைக்கி இருந்துச்சு. மேலும் இன்றைக்கி போட்டியில் நடந்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, விராட் கோலியை தனது பந்து வீச்சால் அவுட் ஆக்கிட்டு விராட் கோலி கிட்ட போய் விராட் கோலியை கலாச்சிக்கிட்டு விராட் கோலியை பிடிச்சி லேசாக தள்ளி விட்டாப்லங்க நம்ம இசாந்த் சர்மா. ஆனாலும் விராட் கோலி கோபமே படாமல் சிரிச்சுக்கிட்டே நடந்து போன அந்த சம்பவம் தான் இன்னைக்கு ஹைலைட்டே. வழக்கமாக விராட் கோலி அவுட் ஆகும்போது இவர் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகியிருப்பார். அப்போ போய் ஏதாவது ஒரு பவுலரு இவரை வம்பிழுத்தா கையில் இருக்கிற பேட்டை கொண்டியே அந்த பவுலரு மண்டையை பொழந்து விட்டுருவாப்புல நம்ம விராட் கோலி. ஆனால் இன்றைக்கோ உலகத்தின் 8வது அதிசயமாக மனுஷன் புத்தருக்கு இணையான ஒரு சொரூபத்தை வெளிப்படுத்தினாப்லங்க நம்ம விராட் கோலி. இதற்கு மிக முக்கிய காரணம் விராட் கோலியும் இசாந்த் சர்மாவும் ரொம்பவும் நெருங்கிய நண்பர்கள். ஆகையால் தான் கோலி வந்துட்டு இந்த விஷயத்தில் கோபமே படலங்க. மேலும் ஆர்சிபி அணி எடுத்த இந்த 187 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கின டெல்லி அணி பேட்ஸ்மேன்களை ஆர்சிபி அணி பவுலர்களின் சிறப்பான பந்து வீச்சால் மொத்தமாக பொட்டலங்கட்டி விட்டாங்க நம்ம ஆர்சிபி அணி. மேலும் இந்த போட்டியில் டெல்லி அணியை ஆர்சிபி அணி வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் டெல்லி அணியோட பிளே ஆஃபுக்கும் அதிகாரப்பூர்வமாக சமாதி கட்டி விட்டாங்க நம்ம ஆர்சிபி. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியோட இந்த வெற்றி என்பது நம்ம சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் ரேஸில் போட்டியாக வர இருந்த டெல்லி அணியை பிளே ஆஃப் ரேஸில் இருந்து விலக்கியும் விட்டுருக்காங்க ஆர்சிபி. ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி மட்டும் டெல்லி அணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா டெல்லி அணியும் 14 புள்ளிகள் பெற்று சிஎஸ்கேவுக்கு இணையாக பிளே ஆஃபுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி ஏதும் நடக்க விடாமல் இன்றைக்கி நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸை சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க நம்ம ஆர்சிபி அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.